வெல்கம் டு கணினியாகம். நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அசூர் கிளவுட்ல லினக்ஸ் வெர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் பண்றது, அதுல ஒரு இன்ஜினெக்ஸ்ங்கிற ஒரு வெப் சர்வர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது பத்தி பார்க்க போறோம். ஓகே, லாஸ்ட் வீடியோல விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்ணோம். அதுலயே வந்து ஒரு ஐஏஎஸ் வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, இந்த செஷன்ல எதை பார்க்க போறோம்னா, லினக்ஸ் வெர்ச்சுவல் மிஷின் எப்படி இன்ஸ்டால் பண்றது பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு வெர்ச்சுவல் மிஷின்ஸ் போறேன். ஓகே, ஸோ அதில் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம வெர்ச்சுவல் மிஷின்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வெர்ச்சுவல் மிஷின். ஓகே, ஸோ அதில் போயிட்டு நீங்க கிரியேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ச்சுவல் மிஷின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆயிரும். ஓகே, ஆனால் ப்ரீ டிஃபைன்டா வந்து கான்ஃபிகரேஷன்ல வெர்ச்சுவல் மிஷின் வந்து உங்களுக்கு அசூர் கிளவுட்ல இருக்கு. ஓகே, ஸோ அதில் டி சீரீஸ்னா என்ன, இ சீரீஸ்னா என்ன, ஓகே, ஸோ இந்த மாதிரி சீரீஸ் இருக்கிறதா என்னென்ன பர்பஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அசூர் வெர்ச்சுவல் மிஷின் அந்த மிஷின் வித் ப்ரீசெட் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டெஸ்ட்டுக்கு இது ஒரு ஒர்க்லோட் என்வரன்மெண்ட் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு. ஓகே, டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட் பார்த்தீங்கன்னா பூட் டயக்னோஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கு. பூட் டயக்னோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூட் ஆகும்போது ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதை டயக்னோஸ் பண்ணி அந்த இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். பூட் டயக்னோஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுல வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நீங்க அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா பூட் டைனக்ஸ்ட் வந்து எனேபிள் ஆயிருக்கும், ஹை அவைலபிலிட்டி எனேபிள் ஆயிருக்கும், பேக்கப்பும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஓகே, ஸோ வேணும்னா நீங்க பேக்கப் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே நீங்க வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பூட் டயக்னிஸ்ட்ங்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்ஷன் இதுல கிரியேட் ஆகும். டெவலப்மெண்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி அசூர் பேக்கப்லாம் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகாது. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்லோட் டைப்ல என்னென்ன டைப்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டி சீரிஸ், இ சீரிஸ் அண்ட் எஃப் சீரிஸ். டி சீரிஸ் வந்து நம்ம ஜெனரல் பர்பஸுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம டி சீரிஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் சிபியு அண்ட் ஆப்டிமல் சிபியு அண்ட் மெமரி கான்ஃபிகரேஷன். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா மெமரி ஆப்டிமைஸ்டு வந்து நிறைய மெமரி யூட்டிலைஸ் பண்ற நீங்க அப்ளிகேஷன் இது பண்றீங்கன்னா நீங்க இந்த இ சீரிஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி சிபியு வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கணும், சிபியு வந்து யூட்டிலைசேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க எஃப் சீரிஸ் வந்து நீங்க எனேபிள் பண்ணியதா இருக்கும். ஓகே, எதுக்கு அந்த டி சீரிஸ், இ சீரிஸ், எஃப் சீரிஸ் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா இன்டர்வியூல வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்பான் உங்களுக்கு கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு விஎம் செலக்ட் பண்றீங்கன்னா டி சீரிஸ்னா என்ன, இ சீரிஸ்னா என்ன, எஃப் சீரிஸ்னா என்ன, இல்லைன்னா என்ன பண்ணுமா ஜெனரல் பர்பஸ்க்கு என்ன மாதிரி சீரிஸ் கம்ப்யூட்டர் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. சிபியு வந்து ஹை யூட்டிலைசேஷன்னா எந்த மாதிரி சீரிஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணுவீங்க, எந்த சீரிஸ் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க. டி சீரிஸ்னா ஜெனரல் பர்பஸ், அதாவது எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கணும், சிபியு மெமரி எல்லாமே வந்து உங்களுக்கு மல்டிபிளா உங்களுக்கு இருக்கணும்னா இங்க டி சீரிஸ் வந்து நீங்க ஜெனரல் பர்பஸ் வந்து டி சீரிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி மெமரி ஆப்டிமைசேஷன் வந்து உங்க மெமரி யூட்டிலைசேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னா இ சீரிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே இது உங்களுக்கு வந்து சிபியு யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சிபியு வந்து நிறைய உங்களுக்கு யூட்டிலைசேஷன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு எஃப் சீரிஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இதை, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதா நம்ம இது பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம் வெர்ச்சுவல் மிஷின். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் ஆயிருக்கு. புதுசா ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றேன், லைனக்ஸ் விஎம்ஸ்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றேன். ஓகே, வெர்ச்சுவல் மிஷின் நேம் கொடுக்குறேன், லைனக்ஸ் விஎம் கொடுத்துக்கிறேன். சென்ட்ரல் இந்தியா செலக்ட் ஆயிருக்கு. ஜோன்லாம் நான் அப்படியே டிஃபால்ட்டாவே விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போறது இல்லை. அப்புறம் வந்து இது அப்படியே தான். இதுல வந்து உபுண்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ உபுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஓஎஸ். ஓகே, ஆனால் லினக்ஸ் உபுண்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ், ஓகே, ஸ்டாண்டர்டு B1 சைஸ். ஸோ விசிபியு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB இருக்கு, $8.18 பெர் மந்த், ஃப்ரீ சர்வீஸ் அவைலபிள். ஓகே, இப்போ ஆல் சைஸ் பார்க்கணும்னா நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா சைஸும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, நான் இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் ஹைபர்னைசேஷன் நான் எதுவும் செலக்ட் பண்ண போறது இல்லை.
இப்போ வந்து இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன்னா, SSH செலக்ட் பண்ணல. கீ ஆத்தென்டிகேஷன் அது இன்னொரு செஷன்ல நம்ம பார்ப்போம். கீ வந்து எப்படி ஒன்றும் இல்லை, இதுல ஒரு கீ கிரியேட் ஆகும். அந்த கீயை வச்சு நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஓகே, அது ஒரு லேட்டரான ஒரு தனி செஷனாவே நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நான் பாஸ்வேர்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஒரு யூசர் கொடுக்குறேன், ரூட் யூசர். ஓகே, பாஸ்வேர்ட் என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஆனா அவன் என்ன இதுல கொடுத்துருக்கானோ அந்த இதுல தான் நீங்க கொடுக்கணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் 8 கேரக்டர் தான் கொடுத்துருக்கேன். அதுல என்ன கேட்டிருக்கான், 12 கேரக்டர் நீ கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி கேப்ஸ், நியூமரிக், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ இதுல கொடுத்துருக்கான் பாருங்க, பாஸ்வேர்ட் மஸ்ட் பி 3 for 1 lower case, 1 upper case character, 1 number and 1 special character. Okay, okay, 12 to 72 characters வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் 12 கேரக்டர்ஸ்லேயே கொடுக்குறேன். ஓகே ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. இதில் வந்து SSH போர்ட் இப்போ நான் அலோவ் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3389 வந்து அலோவ் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஃபுல்லாகவே வந்து என்ன ஆகும், CLI மோடில் தான் இருக்கும். CLI மோட ஆக்சஸ் பண்ணுறதுக்கு SSHங்கிற ஒரு போர்ட்டு, ஓகே, செக்யூர் போர்ட் ஒன்று வந்து லினக்ஸில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும், நீங்கள் அதை அப்படி கொடுத்துக்கணும். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும் 30 GB. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங், அதுவும் டிஃபால்ட்டாக தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஓகே, எதுவுமே நான் சேஞ்சஸ் கொடுக்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, நெக்ஸ்ட் மானிட்டரிங், நெக்ஸ்ட் அட்வான்ஸ்ட், டேக் எதுவும் நம்ம கொடுக்க போகிறது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன Azure சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், லினக்ஸ் VM, விர்ச்சுவல் மிஷின் நேம், சென்ட்ரல் இந்தியா, அவைலபிள் ஜோன் வந்து செப் செலக்டடு. ஓகே, சென்ட்ரல் இந்தியா செலக்ட் பண்ணியிருக்கோம். இமேஜ் வந்து 1/24 ஜென்ரேஷன் 2. ஓகே, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 CPU, 1 GB RAM, ஹைப்பர்னைசேஷன்லாம் இல்லை. பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் டைப் வந்து கீ இல்லை, பாஸ்வேர்டு. ஓகே, யூசர் நேமு, பாஸ்வேர்டு. ஓகே, OS டிஸ்க் சைஸ் வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படி செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு பாருங்க, இதை வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் ஒரு சப்நெட் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, அப்புறம் ஒரு இந்த நெட்வொர்க் அண்ட் சப்நெட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு பப்ளிக் ஐபி கிரியேட் ஆகும். ஓகே ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டெலிட் பப்ளிக் ஐபி நிக்காட் வென் பிஎம்எஸ் டெலிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை டெலிட் பண்ணணும், டிசேபிள் இருக்கு. ஸோ இது வேணா நீங்கள் போய் எனேபிள் பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான். ஓகே, இது எல்லாமே 2 செஷன்ல மட்டும், சாரி 2 டாபிக்ல மட்டும் தான் நம்ம பேசிக்ஸ் அண்ட் டிஸ்க் மட்டும் தான் நம்ம பேசிக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணா போதும். ஓகே, நார்மலா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கும்போது பேசிக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி ஈஸியா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷன்ஸ்லாம் வேணா ஒன்னொன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணி இது பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, நெட்வொர்க்கிங் சைடு வரும்போது நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க்னா என்ன, சப்நெட்னா என்ன, ஸோ அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் சப்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கம்ப்யூட்டர் கிரியேட் பண்றது, ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு கம்பெனில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். ஸோ அப்போ நெட்வொர்க்கிங்கை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் இன்ஸ்டலேஷன் அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டரானு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம லினக்ஸ் மிஷின் காமனாக என்னென்னவோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் கிரியேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃப்ரீ கிரெடிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, எனக்கு 17,000 இருந்தது சம்திங் இருந்து, இப்போ எனக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ண உங்களுக்கு அது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் ரன்னிங்ல இருக்கு, ப்ராக்ரஸ்ல இருக்கிறது மட்டும் ரன்னிங்ல இருக்கட்டும். இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு லினக்ஸ் விஎம் கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் நெட்வொர்க்கு ஒன்று கிரியேட் பண்ணால் நீங்கள் இங்கேயே மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இது தெரியலன்னா இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓவர்வியூவில் போனீங்கன்னா, சாரி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும், அப்புறம் ஒரு ப்ரைவேட் ஐபி உங்களுக்கு இருக்கும். ஓகே, பப்ளிக் ஐபி பார்த்தீங்கன்னா 98 சீரீஸில் கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ப்ரைவேட் ஐபி. ஓகே, ஒரு பப்ளிக் ஐபி அண்டு ஒரு ப்ரைவேட் ஐபி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம்
டிஎன்எஸ் நேம் என்ன, டிஎன்எஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிஸ்க் சைஸ். ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் விண்டோஸ் இதுலயே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இது கனெக்ட் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு பார்க்கலாம். கனெக்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் இது பண்றதுக்கு வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ஹெச் வழியா நீங்க எப்படி கனெக்ட் பண்றதுக்கு கொடுத்துருப்போம் இங்க. ஓகே, அசூர் சிஎல்ஐ வழியாகவும் நீங்க கனெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா எஸ்எஸ்ஹெச் கொடுத்து நீங்க விண்டோஸ் வழியாகவும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை புட்டி வழியாகவும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறத வந்து இங்க கொடுத்துருக்கான். ஓகே, அடுத்தது நேட்டிவ் எஸ்எஸ்ஹெச் ஒன்று இருக்கு. ஸோ அது எப்படி வந்து கனெக்ட் பண்றது பற்றி கொடுத்துருக்கான். வெர்ச்சுவல் மிஷின், லோக்கல் மிஷின் ஐபி வந்து இந்த ஐபி இருக்கும். ஸோ பப்ளிக் ஐபி இருக்கு. இப்போ செல் வழியாகவும் நீங்க விண்டோஸ்ல வழியும் கனெக்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா கீ இருந்ததுன்னா இந்த கீயை காப்பி பண்ணி போட்டும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஸோ கீ வச்சு யூஸ் பண்ணி எப்படி பண்றது வந்து இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம பாஸ்வேர்டு வச்சு தான் கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, இதை வந்து நீங்க என்னென்ன வேலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவன் கொடுத்துருக்கான். ஓகே ஓகே, ஸோ வந்து இது அசூர் போர்ட்டல் வழியா நீங்க எப்படி கனெக்ட் பண்றது, அப்புறம் வந்து இது லோக்கல் மிஷின்ல எப்படி கனெக்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் உள்ளது அசூர் போர்ட்டல்ல. ஓகே, அதை நான் எங்க கனெக்ட் பண்ணலாம் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ்டன் அண்ட் பேசிக் ஸ்டாண்டர்ட், இதுவும் அசூர் போர்ட்டல் வழியா கனெக்ட் பண்ணக்கூடியதான். இது ரிமோட் டெஸ்க்டாப் வழியா எப்படி கனெக்ட் பண்றது. அடுத்தது சீரியல் கன்சோல், இந்த சீரியல் கன்சோல் வச்சு தான் நம்ம போர்ட்டல்ல வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி நம்மளோட விண்டோஸ் சிஸ்டம்ல எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ ஐபி வந்து உங்களுக்கு என்ன இருக்கு 98, இதை காப்பி பண்ணிக்கோங்க. நேராக என்ன பண்ணலாம், விண்டோஸ் போயிடலாம். சிஎல்எஸ் கொடுத்து நீங்க ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க. நீங்க எஸ்எஸ்ஹெச் கொடுத்தாலே உங்களுக்கு ஒர்க் ஆகணும். எஸ்எஸ்ஹெச் கொடுத்து நீங்க என்டர் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வரலன்னா நீங்க வந்து இதை வந்து அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண இருக்கும். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு அப்ளிகேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ அதுல போயிட்டு நீங்க ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட்னு ஒன்று இருக்கும். நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ஹெச் வந்து எனேபிள் ஆகும். ஓகே ஓகே, ஸோ நான் இதுலயும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ லென்த் ஆயிரும். ஸோ அது லேட்டரான உங்களுக்கு எப்படி நான் சொல்றேன். ஓகே, ஸோ இதுல எஸ்எஸ்ஹெச் இல்லைன்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல்ல அப்ளிகேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். இல்லை நீங்க அப்ளிகேஷன் ஃபியூச்சர்ஸ் இதுல அடிச்சாலே உங்களுக்கு சர்ச் பார்ல வரும். ஸோ அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட்னு ஒன்று இருக்கும், அதை நீங்க செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி நான் இதை காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எஸ்எஸ்ஹெச் ஐபி என்ன 98. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன கொடுக்கணும், நம்ம என்ன யூசர் கிரியேட் பண்ணோம், ரூட் யூசர் அட். ஓகே, கொடுத்துட்டு என்டர். ஸோ கேக்குது, எஸ் கொடுங்க. பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை நம்ம கொடுக்கணும். கனெக்ட் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம யூசர் மோட்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து ஒரு வெப் சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது என்னது பாத்தீங்கன்னா இது உபுண்டு சர்வர். ஸோ அப்போ உபுண்டு சர்வரை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். பேக்கேஜ் வந்து அப்டேட் பண்ணாதான் நம்மளால ஒரு என்ன பண்ண முடியும், ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால அது அந்த பேக்கேஜை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். apt get update கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது, ஏன்னா இது வந்து யூசர் மோடு. ஓகே, பெர்மிஷன் டினைன் வருது. அப்போ நமக்கு வந்து சிஸ்டம் ரிலேட்டடா கமாண்ட்லாம் யூஸ் பண்ணணும்னா அது சூடோ ஆக்சஸ் இருக்கணும். ஓகே, ஸோ அதனால சூடோன்னு ஒரு கமாண்டை நீ யூஸ் பண்ணிக்கணும். சூடோ apt get update. இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகுதா? ஸோ அப்போ எப்பவுமே லினக்ஸ்ல யூசர் மோட்ல சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி நீங்க சிஸ்டம் ரிலேட்டடா அட்மின் ரிலேட்டடா பண்ணணும்னா நீங்க சூடோ ஆக்சஸ் இருந்தாதான் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ அந்த சூடோ ஆக்சஸ் எல்லாம் எப்படி எனேபிள் பண்றது லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வீடியோஸ் இருக்கு, அதுல பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பேக்கேஜ் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ஜினெக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஜினெக்ஸ்ங்கிற ஒரு வெப் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
விண்டோஸ்ல SSH வழியா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே இதை வந்து நீங்க புட்டின்னு ஒரு டூல் இருக்கு. இப்போ விண்டோஸ்ல உங்களுக்கு SSH ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா லினக்ஸ்ல முன்னாடி நம்ம புட்டின் வழியா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, புட்டினா ஒரு ஃப்ரீ டூல். ஓகே, ஸோ லினக்ஸ் கனெக்ட் பண்றது CLI கனெக்ட் பண்றதுக்கே உள்ள ஒரு டூல், ஒரு ஃபேமஸ் டூல் இது. ஓகே, ஸோ இப்போ இது வழியா நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதுல என்ன பண்ணணும்னா அந்த ஐபி நான் கொடுக்குறேன், என்ன பப்ளிக் ஐபி அதை பேஸ் பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ யூசர் நேம் அதே நான் கொடுக்குறேன், என்ன யூசர் கொடுத்தோமோ அந்த யூசரை கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதை கொடுக்குறோம். கனெக்ட் ஆயிடுச்சா? ஸோ இங்க நம்ம கனெக்ட் பண்ண அதே தான் அங்கேயும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சாரி, ஓகே ஓகே, இது வழியா கனெக்ட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் புட்டின்னு ஒன்று இருக்கு. சூப்பர் புட்டியில் உங்களுக்கு அது ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் தான், ஃப்ரீ டூல் தான் உங்களுக்கு. ஸோ அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புட்டியோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டேப் உடைய நீங்க ஒரு 10 மிஷின் இருக்கு அப்படின்னா புட்டிலாம் தனித்தனியா நீங்க வந்து இது பண்ண வேண்டியிருக்கும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டேப்பா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அதே ஐபி நான் இதுல கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, எப்படி சொல்றது, இப்போ பாத்தீங்கன்னா இதுல இங்க ஒரு வெர்ச்சுவல் மிஷின் வச்சுக்கலாம், இங்க ஒரு வெர்ச்சுவல் மிஷின் வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்க இத்தனை டேப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இது பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதே இது நம்ம புட்டியில பண்ணோம்னா ஒன்னொன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், தனித்தனியா எடுத்துட்டு டூப்ளிகேட் டேப்னு இது பண்ணிட்டே போய் ஒவ்வொரு ஆல் டேப் போட்டு இது பண்ண வேண்டியது. இப்போ டேப்பா இருந்ததுன்னா நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அதுதான் நம்ம சூப்பர் புட்டி. அது மாதிரி நிறைய டூல் இருக்கு, மொபைல் எக்ஸ்டாம். ஓகே, இது சூப்பர் புட்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீ டூல். மொபைல் எக்ஸ்டாம்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரா ஒரு ஃப்ரீயா ஒரு லிமிட் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு மேல உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின் வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால மேக்ஸிமம் நம்ம ஃப்ரீ வேற யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ புட்டி வழியா கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுல போயிட்டு நம்ம என்ன பண்றோம், nginx இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம், sudo apt get install nginx. ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து nginx வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதோட சர்வீஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். சிஸ்டம் ctl status nginx. ஸோ வந்து ரன்னிங்ல இருக்கு. ஓகே, இப்போ சர்வீஸ் ரன்னிங்ல இருக்கான்னு பார்ப்போம். ரன்னிங்ல இருக்கு. அதே மாதிரி இது போர்ட் ஓப்பன்ல இருக்கான்னு பார்ப்போம். நெட்ஸ்டாட் ஹைபன், இதெல்லாம் லினக்ஸ் கமாண்டு, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் இப்போ செக் பண்றதுக்காக போடுறேன். நீங்க இதெல்லாம் பார்த்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும், ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு, அது பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெட்ஸ்டாட் கமாண்ட் இல்லை. இப்போ நெட்ஸ்டாட் கமாண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், நெட் டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து லேட்டரா நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இதுல போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இதில் காமிச்சிடுறேன். ஏபிடி sudo apt get, ஏன்னா டிஃபால்ட்டா அவன் நிறைய டூல் இது வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்க மாட்டான். ஓகே, இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்க மாட்டான், நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும். sudo apt get install nettools. இப்போ வந்து உங்களுக்கு netstat கமாண்ட் ஒர்க் ஆகும். netstat -tnult. ஓகே, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போர்ட்லாம் லிசன்ல இருக்குன்னு வரும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 போர்ட் லிசன்ல இருக்கா. இதே இது நான் இதை ஸ்டாப் பண்றேன், சர்வீஸ் வந்து இப்போ ஸ்டார்ட்ல இருக்கு, நான் இதை ஸ்டாப் பண்றேன், பாஸ்வேர்டு கேக்குது. ஏன்னா ஸ்டாப் பண்றதுனால உங்களுக்கு ரூட் யூசர் இது கேட்கும். இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க, ஸ்டேட்டஸ் ஸ்டாப்னு இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நீங்க நெட்ஸ்டாட் போட்டு பாருங்க, அது லிசன்ல இருக்கான்னு பாருங்க. 80 இல்லையா, அப்போ ஒரு சர்வீஸ் ஸ்டாப்ல இருக்கா ஸ்டார்ட்ல இருக்கான்னு செக் பண்ணணும்னா ட்ரபிள் ஷூட் பண்ண என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், நெட்ஸ்டாட் போட்டு
அந்த போர்ட்டு, அதாவது 80 போர்ட்டை தான் Nginx யூஸ் பண்ணுது. அப்போ அந்த 80 போர்ட்டு லிசன்ல இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். இப்போ லிசன்ல என்ன அர்த்தம்? அது ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலாம், நீங்க 1 by 1 ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். அப்போ பேசிக் ட்ரபிள் ஷூட் நெட்ஸ்ட்ராக். ஓகே. ஸோ இப்போ வந்து திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அது வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால திருப்பி நான் என்ன பண்றேன், சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அகைன் ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கு அப்படி கொடுக்குறோம்னா நம்ம என்ன பண்ணலாம், சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு டைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதுக்கு தான் சூடோ ஆக்சஸ். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இது இங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் Nginx வந்து வெப் சர்வர் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோட ஐபியை கொடுக்குறேன். இதான் அந்த பப்ளிக், சாரி பப்ளிக் ஐபி என்ன, 98.70 சம்திங். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரணும். வரலன்னா என்னன்னு இப்போ நம்ம அதை டப்பு ஷூட் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, HTTP கொடுத்து பார்க்கலாம். HTTP காப்பி பண்ணுங்க. வரல. ஏன் வரல, நம்ம 22 போர்ட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்கோம், 80 போர்ட்டை நம்ம அலோவ் பண்ணல. எங்க சொல்லுங்க பார்ப்போம், எங்க நெட்வொர்க்கிங்ல NSGல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல 22 போர்ட் மட்டும் தான் அலோவ்ல இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 80க்கும் அலோவ் கொடுக்கணும். ஓகே, இப்போ நெட்வொர்க் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஸோ இதில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்பவுண்ட் ரூல் இருக்கும். ஓகே, புதுசாக ஒரு ரூல் கிரியேட் பண்ணி 80 போர்ட்டை அலோவ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSH மட்டும் தான் இன்பவுண்ட் ரூல்ல அலோவில் இருக்கு, 80 போர்ட் வந்து உங்களுக்கு அலோவ் இல்லை. ஓகே, அப்போ நியூ ரூல் நீங்க கிரியேட் பண்ணணும், கிரியேட் இன்பவுண்ட் போர்ட் ரூல். ஓகே, ஸோ இதில் போயிட்டு எந்த சோர்ஸ்னாலும் பரவாயில்ல, எந்த போர்ட் ரேஞ்சிலையும், இந்த போர்ட் ரேஞ்சில் மட்டும் நான் என்ன பண்றேன், சோர்ஸ் போர்ட் ரேஞ்சஸ் டெஸ்டினேஷன் எனி சர்வீஸ் வந்து என்ன பண்ண போறோம், HTTP இதை போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சர்வீஸ் இது வேணுமோ அந்த சர்வீஸ் செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க போர்ட் 80 செலக்ட் ஆயிரும். ஓகே, கீழே வாங்க, அலோவ் பண்ணணும். ஓகே, பிரியாரிட்டி அதெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகிக்கும். நம்ம இதுல எதுவுமே இது பர்டிகுலரா வேற நீங்க நெட்வொர்க்ல வந்து கொடுக்கணும் சோர்ஸ் அந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம இப்போ எதுவுமே இல்லை, எல்லா இதுலையும் கொடுக்குறதுல சோர்ஸ் வந்து எனி கொடுத்துடும். ஓகே, போர்ட் ரேஞ்சஸ் சோர்ஸ் போர்ட் ரேஞ்சஸும் நாங்கள் வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. டெஸ்டினேஷன் எனி எந்த நெட்வொர்க்ல இருந்து சோர்ஸ்ல இருந்தும் எந்த டெஸ்டினேஷன்ல இருந்தும் HTTP போர்ட்டை வந்து ரீச் பண்ணலாம். அது என்ன சர்வீஸ், HTTP சர்வீஸ் வந்து நம்ம செலக்ட் பண்றோம். ஓகே, இதுல நிறைய சர்வீஸ் இருக்கு. நம்ம இப்போ வந்து வெப் சர்வருக்கு போர்ட் 80 கூடாது HTTP சர்வீஸ். இதே இது HTTPSனா 443னா நீங்க HTTPSையும் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டெஸ்டிங்க்கு HTTP மட்டும் தான் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது, 80 போர்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு போர்ட். ஓகே, இதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ செக்யூரிட்டி ரூல் உங்களுக்கு ஆட் ஆகுது. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. சரி, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு 80 வந்து அளவாயிருக்கா. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். இதை ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்க, வந்துச்சா. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணப்போ நமக்கு வந்து இது வந்து வெப்சர்வர் வந்து ஒர்க் ஆகலை, ஏன்னா போர்ட் 80 வந்து அளவில் இல்லை, அதனால உங்களுக்கு ஒர்க் ஆகலை. இப்போ போர்ட் 80க்கு வந்து நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல ரூல் போட்டோம், 80 போர்ட்டை அலோவ் பண்ண சொல்லி இன்பவுண்ட் ரூல் போட்டிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்போ எப்பவுமே ஃபயர்வால்ல போர்ட்டை அலோவ் பண்றதுக்கு நம்ம ரூல் போட்டாதான் நமக்கு வந்து வெப் சர்வரோ மற்ற எந்த இதுவுமே போர்ட் வந்து அலோவ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு லினக்ஸ் வெர்ச்சுவல் மிஷினை இன்ஸ்டால் பண்ணி அதுல எப்படி ஒரு வெப் சர்வர் Nginx வெப் சர்வரை எப்படி இன்ஸ்டால் பண்றதை பத்தி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல இதை எப்படி ரீசைஸ் பண்றதை பத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு மிஷின் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த லினக்ஸ் மிஷினையே வந்து நீங்க ஸ்கேல் அப் பண்ணலாம், ஸ்கேல் டவுன் பண்ணலாம்.
ஓகே, அந்த ஆப்ஷன் எப்படி நம்ம பண்றதுங்க வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.